குழம்புக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த மழைக்காலம், குளிர்காலத்துக்கு ஏத்த ஒரு குழம்பு இது. சளி, இருமல் எல்லாமே இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். குழம்பு செய்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி மிளகு குழம்புக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து மிளகாத்தூள் காரம் கம்மியா வச்சுட்டு மிளகுத்தூள் காரம் தான் அதிகமா சேர்க்க போறேன். மிளகு ஜீரகம் பொடிச்சு போட்டு செய்ய போறோம். முதல்ல வந்து நம்ம இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துக்கலாம். 3/4 கிலோ நாட்டுக்கோழிக்கான அளவு இது எல்லாமே. 8 பல் பூண்டு, நறுக்குன இஞ்சி துண்டு ஒரு 6, பட்டை கொஞ்சமா, 1 ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் இப்ப அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊத்திடலாம். ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன். நல்லெண்ணெய் ஊத்தி தான் நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறேன். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா